நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த உங்க பில்டிங்கில ஃபாலோ பண்ணாம விட்டுறாதீங்க. மொத விஷயம், நீங்க 7 அடி காலம் பாக்ஸ் போட்டு அத பிரிச்சதுக்கு அப்புறமேட்டு, அதில சணல் சாக்கு சுத்தி க்யூரிங் பண்ணீங்கன்னா, அந்த காலத்துடைய ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும். 2வது நீங்க பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிக்க நனைச்சு பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு சிமெண்ட்டோட நல்லா பிரிக் பைண்ட் ஆகும். பில்டிங்குடைய ஸ்ட்ரென்த்தும் நல்லாவே இருக்கும். 3வது சில்க் கான்கிரீட். இது சின்ன விஷயங்கிறதுனால நெறைய பேர் ஃபாலோ பண்ணாம விட்டுர்றாங்க. இது சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணாம நீங்க விட்டீங்கன்னா, உங்க பில்டிங்கில பெரிய இம்பேக்ட்ட ஃபியூச்சர்ல ஏற்படுத்தும். அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு இந்த சில்க் கான்கிரீட்ட நீங்க கட்டாயம் போடணும். 4வது பிரிக் ஒர்க்ல பண்ணக்கூடிய பாயிண்டிங். இந்த பாயிண்டிங் பண்ணும்போது பிளாஸ்டிக் சர்ஃபேஸ்க்கு இது ஒரு நல்ல பிடிமானமா இருக்கும். அதனால பிரிக் ஒர்க்ல கட்டாயம் பாயிண்டிங் பண்ணணும். 5வது பாத்ரூம் போடும்போது அத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பண்றீங்கன்னா, கொஞ்சம் இறக்கி கான்கிரீட் போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஏறி போகிற மாரி பாத்ரூம் வராது. இத டெக்னிக்கலா நம்ம சங்கன் ஸ்லாப்னு சொல்லுவோம். உங்களுடைய டிராயிங்க்கு ஏத்த மாரி அந்த சங்கன் ஸ்லாப நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் நீங்க உங்க பில்டிங்கில ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய பில்டிங் ஒர்க் பெஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.